தமிழ் டெக்னாலஜி பிரிவில் அனைவருக்கும் வணக்கம். இது என்னோடய சேனல் டெக்கிஃபீட். நான் உங்கள் சுதர்ஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம மொபைல் ஃபோனை வந்து ஸ்மார்ட் ஃபோன் சொல்லிகிட்ருக்கோம். நம்ம ஸ்மார்ட் ஃபோன்னு சொல்கிற அளவுக்கு எந்த ஒரு ஸ்மார்ட் ஆக்ஷன்ஸுமே நம்ம மொபைல் ஃபோனில் பண்ணுறதில்ல. இன்றைக்கி நம்ம மொபைல் ஃபோனை ஆட்டோமேட்டிக்காக எப்படி செயல்பட வைக்கிறது, அதாவது ஸ்மார்ட்டாக எப்படி செயல்பட வைக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி டெக்கிஃபீட் தமிழ் யூடியூப் சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலில் எப்போலாம் புது வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ அதை ஒன்று நோட்டிஃபிகேஷனாக பெறும். நம்மளோட மொபைல் ஃபோனை எப்படி ஆட்டோமேட்டிக்காக செயல்பட வைக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம மேக்ரோட்ராய்ட் அப்படின்ற ஒரு ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷனை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன் மூலமாக உங்கள் ஃபோன் எப்போது என்ன ஆட்டோமேட்டிக்காக பண்ணணும் அப்படின்றத செட் பண்ணி வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ நான் உங்களுக்கு சில செட்டிங்ஸ்லாம் சொல்கிறேன், அதை எப்படி பண்ணணும்னு பண்ணியும் காட்டிடுறேன். ஸ்கூல், ஆஃபீஸ் இந்த மாதிரி இடத்துல ஃபோன் யூஸ் பண்ணுறதை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துக்குள்ளார போனதுமே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபோனோட சைலண்ட் மோட் ஆன் ஆகிற மாதிரியும், நீங்கள் அந்த இடத்த விட்டு வெளியே வந்ததும் ஆட்டோமேட்டிக்காக நார்மல் மோடுக்கு ரிட்டர்ன் ஆகிற மாதிரியும் செட் பண்ணி வச்சுக்கலாம். ரெண்டாவது செட்டிங் என்னென்னா, உங்கள் ஃபோன் எப்போ அன்லாக் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக அன்லாக் பண்ணுறவங்கள ஃபோட்டோ எடுக்கிற மாதிரியும், அன்லாக் பண்ணும்போது ஃபோன் ஃபோட்டோ தான் எடுக்குது அப்படின்றத அவங்களுக்கே தெரியாமல் ஃபோட்டோ எடுக்கும். இந்த செட்டிங் வந்து யார் உங்கள் ஃபோனை நீங்கள் இல்லாதப்போ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூணாவது செட்டிங் என்னென்னா, உங்கள் ஃபோனில் ஹெட்செட் மாட்டினதுமே உங்கள் ஃபோனில் மியூசிக் ப்ளே ஆகிற மாதிரியும், உங்களுக்கு ஏற்ற மாதிரி வால்யூமில் ப்ளே ஆகிற மாதிரியும் செட் பண்ணி வச்சுக்கலாம். நாலாவது செட்டிங் என்னென்னா, உங்கள் ஃபோனை ஷேக் பண்ணதுமே உங்களுக்கு என்ன ஆப் லான்ச் ஆகணும் அப்படின்றத செட் பண்ணி வச்சுக்கலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த செட்டிங்ஸ் எல்லாமே ஈஸியான செட்டிங்ஸ் தான். பட் ஆனால் புதுசாக ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இந்த ஆப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டேரெக்டாக மேக்ரோட்ராய்ட் ஆப்பை ப்ளே ஸ்டோர் மூலமாக எப்படி டவுன்லோட் பண்ணி உள்ளே போகிறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் உள்ளே போய்க்கோங்க. போயிட்டு மேக்ரோட்ராய்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். மேக்ரோட்ராய்ட் டைப் பண்ணோன்னா ஒரு ஆண்ட்ராய்டு சிம்பிள் போட்ட ஆப் ஒன்று வரும். மேக்ரோட்ராய்ட் டிவைஸ் ஆட்டோமேஷன் அப்படின்னு போட்டிருக்கோம். அதை வந்து கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணனால நான் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதும் ஒரு 6 ஸ்கொயர்ஸ் இருக்கும். அந்த ஸ்கொயர்ஸில் மேக்ரோஸ், ஆட் மேக்ரோ அண்ட் டெம்ப்ளேட்ஸ் இதை தான் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ண போகிறோம். இந்த 3 ஸ்கொயர்ஸ் மட்டும்தான் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மேக்ரோஸ் கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. ப்ளஸ் ரைட் கார்னரில் ப்ளஸ்னு ஒரு சிம்பிள் இருக்கும். அந்த ப்ளஸ் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. போயிட்டு லொக்கேஷன் ட்ரிக்கர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த லொக்கேஷன் ட்ரிக்கர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஏரியா என்டர்ட், ஏரியா எக்ஸிட்டட் அப்படின்னு 2 ஆப்ஷன் வரும். அதில் ஏரியா என்டர்ட் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மறுபடியும் ப்ளஸ் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிட்டு உங்கள் லொக்கேஷன் காமிக்கும். இந்த லொக்கேஷனை நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு காமிக்கும். அந்த லொக்கேஷனை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி, இல்லை உங்களோட ஆஃபீஸ், ஸ்கூல் இந்த மாதிரி இடத்த நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களுக்கு சைலண்ட் மோடில் போடணும், எந்த இடத்துல நீங்கள் போடணும் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வீட்டுக்குள்ளார போனதுமே என்னோடய மொபைல் ஃபோன் வந்து சைலண்டில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னா என்னோடய வீடை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். கீழே ரேடியஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது வந்து என்ன மீட்டர், கொஞ்சம் அதிக மீட்டர் இல்லை கம்மியான மீட்டர்ஸ் அப்படின்னு இது பண்ணிக்கலாம். வீடு மட்டும் அப்படின்னா கம்மியான மீட்டர்ஸ்லேயே இது பண்ணி வச்சுக்கலாம். இது பண்ணி ஓகே கொடுத்துருங்க. அதுக்கு ஒரு ஜோன் நேம் ஒன்று கேட்குது. அதுக்கு ஹோம் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஹோம் கொடுத்து ஓகே கொடுக்குறேன். கொடுத்துட்டு அது ட்ரிகர் ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஆக்ஷன்ஸ் போங்க. ஆக்ஷன்ஸ் போயிட்டு வேல்யூம் சேஞ்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது போயிட்டு எல்லா ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு 0ல் இருக்கா அப்படின்னு ஒரு செக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தோன்னா உங்களோட ஆக்ஷன் வந்து ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு அந்த டிக் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிட்டு உங்கள் மேக்ரோவுக்கு ஒரு நேம் கேட்கும். நான் சைலண்ட் மோட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். என்னோடய மேக்ரோ ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம உள்ளே போனோன்னே சைலண்ட் மோடில் போகிறதுக்கு ஒரு ட்ரிகர் ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம வெளியே வந்ததும், அந்த இடத்த விட்டு வெளியே வந்ததும் நம்மளுக்கு சவுண்ட் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு இன்னொரு ட்ரிகர் ஒன்று ஆட் பண்ணணும். அது மறுபடியும் ப்ளஸ் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிட்டு அதே மாதிரி லொக்கேஷன் ட்ரிகர் போங்க. ட்ரிகர் போயிட்டு ஏரியா எக்ஸிட்டட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுங்க. கொடுத்துட்டு அதே ஹோம் நான் ஏற்கனவே செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணால் போதும், அதே ட்ரிகர் ஆட் ஆகிரும். ஆட் ஆகிட்டு ஆக்ஷன்ஸ்னு போயிட்டு அதே வேல்யூம் சேஞ்ச் போங்க. வேல்யூம் சேஞ்ச் போயிட்டு ஏற்கனவே நம்ம வந்து எல்லா வேல்யூமுமே கிளிக் பண்ணிட்டு எல்லாமே 0ல் வச்சுருந்தோம். இப்போ எல்லா வேல்யூமே ஃபுல் பண்ணுங்கள். ஃபுல்லில் வைங்க.
வச்சு ஓகே கொடுத்துருங்க. இப்போ நமக்கு 2வது ட்ரிக்கர் ஆட் ஆயிருச்சு. கான்ஸ்டன்ஸில் போய்ட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ மேக்ரோட நேம் கேட்கும். இது வந்து நான் சவுண்ட் மோட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்து ஓகே கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு 2 மேக்ரோ ஆட் ஆயிடுச்சு. இப்போ நான் எங்கள் வீட்டுக்குள்ளார போனதுமே என்னோடய மொபைல் ஃபோன் வந்து சைலண்ட் மோட ஆன் ஆயிரும். நான் வீட்டை விட்டு வெளியே வந்ததுமே சவுண்ட் மோட் ஆன் ஆயிரும். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபோனை நம்மளுக்கே தெரியாமல் அன்லாக் பண்ணுறவங்களே எப்படி ஃபோட்டோ எடுக்கிறது அப்படின்ற செட்டிங் பார்ப்போம். மேக்ரோங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த ப்ளஸ் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் அன்லாக்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா ட்ரிகர் ஆட் ஆயிரும். நீங்கள் ஆக்ஷன்ஸ் போயிட்டு டேக் பிக்சர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவா ரியர் ஃபேஸிங் கேமராவான்னு கேட்கும். ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹைட் கேமரா ஐக்கான் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்கள் மொபைல் வந்து ஃபோட்டோ எடுக்கிறது அவங்களுக்கே தெரியாது. நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்கள் எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணி வைக்கணும் ஃபோட்டோ அப்படின்னு கேட்கும். அந்த லொக்கேஷன் கரெக்டாக கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. கொடுத்தோன்னே உங்கள் ட்ரிகர் ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் ஓகே கொடுத்தோன்னே உங்கள் மேக்ரோவுக்கு ஒரு நேம் கேட்கும். நான் ஸ்க்ரீன் அன்லாக் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்தோன்னே என்னோடய மேக்ரோ வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ வந்து எப்படி ஃபோட்டோ எடுக்குது அப்படின்னு செக் பண்ணலாம். இப்போ நான் என்னோடய ஃபோனை லாக் பண்ணுறேன். இப்போ அன்லாக் பண்ண ட்ரை பண்ணுறேன். அன்லாக் பண்ணதுமே என்ன இப்போ ஒரு லைட்டாக பிளிங்க் ஆச்சா ஃபோன், அது வந்து ஃபோட்டோ எடுத்துருச்சு. இப்போ கேலரி போயிட்டு என்னோடய ஃபோட்டோ எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். என்ன ஃபோட்டோ எடுத்திருக்கு. இது மூலமாக நம்ம மொபைலை நமக்கு தெரியாமல் அன்லாக் பண்ணுறவங்கள ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஹெட்ஃபோன் மாட்டினதுமே எப்படி ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபோன்லேருந்து மியூசிக் ப்ளே ஆக வைக்கிறது, அதுவும் நமக்கு ஏற்ற மாதிரி சவுண்டில் எப்படி ப்ளே ஆக வைக்கிறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆட் மேக்ரோ கொடுத்துக்கோங்க. அதில் ஹெட்ஃபோன் இன்சர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் ஹெட்ஃபோன் இன்சர்ட்டட் அப்படின்னு கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. இதில் எனிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. உங்களோட ட்ரிகர் வந்து ஆட் ஆயிரும். ஆக்ஷன்ஸ் போய்க்கோங்க. போயிட்டு கண்ட்ரோல் மீடியா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டிஃபால்ட் பிளேயருங்கிறத கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. அதில் ப்ளேங்கிறத செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. உங்களோட ட்ரிகர் வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ ஓகே கொடுங்க. கொடுத்துட்டு உங்கள் மேக்ரோவுக்கு ஒரு நேம் கேட்கும். நான் பிளக் அண்ட் ப்ளே அப்படின்னு இந்த மேக்ரோவோட நேமை சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து என்னோடய மேக்ரோ வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஹெட்ஃபோன் மாட்டினதுமே எப்படி ப்ளே ஆகுது அப்படின்றது செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் என்னோடய ஃபோனில் ஹெட்ஃபோன் மாட்டுறேன். அது எப்படி சாங் அதுவாக ப்ளே ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் மாட்டுறேன். நான் ரிலீஸ் பண்ணிட்டேன். நான் மாட்டுறேன். இப்படி தான் ப்ளே ஆகுது. இந்த செட்டிங்ஸ் மூலமாக நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபோனில் நமக்கு பிடிச்ச மாதிரி சாங்கை நம்ம பிடிச்ச வேல்யூமில் செட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபோனை ஷேக் பண்ணதுமே நமக்கு பிடிச்ச மாதிரி அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிற மாதிரி ஈஸியாக செட் பண்ணி வச்சுக்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். ஆட் மேக்ரோ போயிருங்க. போயிட்டு ஷேக் டிவைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரிகர் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆக்ஷன் போயிட்டு ஷேக் பண்ணோன்னா லான்ச் அப்ளிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். லான்ச் அப்ளிகேஷன் போங்க. ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். லோட் ஆகிட்டு இந்த மாதிரி அப்ளிகேஷன் எல்லாமே வரும். இந்த அப்ளிகேஷனில் உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன் லான்ச் ஆகணும் அப்படின்னு ஈஸியாக செட் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து ஃபேஸ்புக் வந்து இப்போ வச்சுக்கிறேன். ஃபேஸ்புக் ஃபோர்ஸ் நியூ அப்படின்னு கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. இதுக்கு லான்ச் அப்ளிகேஷன் ஷேக் டு லான்ச் ஆப் அப்படின்னு நான் நேம் கொடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ என்னோடய மேக்ரோ ஆட் ஆகிடுச்சு. இப்போ நான் டிவைஸ் ஷேக் பண்ண உடனே எப்படி ஆப் ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். நான் ஷேக் பண்ணுறேன். இப்போ வந்து எனக்கு ஃபேஸ்புக் ஓப்பன் ஆகிடுச்சு. மறுபடியும் ஷேக் பண்ணுறேன். மறுபடியும் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்படி தான் நம்ம ஷேக் பண்ணி நமக்கு பிடிச்ச மாதிரி ஆப்பை ஓப்பன் பண்ணலாம். இப்போ நம்ம 4 செட்டிங்ஸுமே பார்த்துட்டோம். ப்ரீடிஃபைண்டாக இந்த அப்ளிகேஷனில் ஏற்கனவே சில செட்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த செட்டிங்ஸ்லாம் டெம்ப்ளேட்ஸுங்கிற ஆப்ஷனுக்கு கீழே, அதாவது இந்த 3வது ஸ்கொயர்ஸ் உள்ள
இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக ஏற்கனவே செட் பண்ண ப்ரீடிஃபைன் செட்டிங்ஸு. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெக்வஸ்ட் லொக்கேஷன், ஸ்பீக்கர் ஃபோன் எனேபிள், ஃபுல் சார்ஜ் நோட்டிஃபிகேஷன்லாம் நம்ம சார்ஜ் ஃபுல்லானோடனே நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். லோ பேட்ரி வார்னிங்கும் அதே மாதிரி தான், ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று. இது மாதிரி நிறையா அப்ளிகேஷன்ஸ், நிறையா செட்டிங்ஸ் இருக்குது. எல்லாமே யூஸ்ஃபுல் தான். ஆனால் நம்மளுக்கு வந்து ஒன்லி 5 ட்ரிகர்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி தான் நம்மளுக்கு மேக்ரோ கொடுத்துருக்காங்க. மேக்ரோ லிமிட் 5ன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே நம்மளுக்கு மேக்ரோஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா ₹150 கட்டி ப்ரோ வெர்ஷன் வாங்கி அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி நிறையா மேக்ரோஸ் யூஸ் பண்ண முடியும். இது 150 கட்டுறதுக்கு ஒரு ஒர்த்தான ஆப் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவ்வளோ ஒரு ஆட்டோமேஷன் வந்து இந்த ஆப் மூலயமா ஃபுல்லாக கிடைக்கிது நம்மளுக்கு. நம்ம இந்த 5 மேக்ரோலையுமே நம்மளுக்கு தேவையான ரொம்ப இம்பார்ட்டண்டான இதுனா நான் இப்போ சொன்னது தான். அது மூலமாக நீங்கள் மேக்ரோ செட் பண்ணி உங்கள் ஃபோனை ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான ஆன்சரை நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிக்கல் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டெக்கிபீட் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.